தமிழக அரசியலில் இதுவரை நாம் பார்த்திராத ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. 2026இல் என்ன நடக்கப் போகுது? கோட்டையை ஆளப்போவது உதயசூரியனா அல்லது முதல் தேர்தலிலேயே தளபதி கோட்டையை பிடிக்க போறாரா? இப்போது வெளியாகியிருக்கும் ஒரு ரகசிய கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழக அரசியல் கட்சிகளிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுங்கட்சிக்கு பின்னடைவா, எதிர்கட்சிக்கு சறுக்கலா, விஜயின் டிவிக்கு 90க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்குமா? இந்த தரவுகள் சொல்வது என்ன? தமிழக மக்கள் மனநிலை மாறிவிட்டதா? இந்த வீடியோவில் 2026 தேர்தலின் அந்த ரகசிய ரிப்போர்ட் பற்றிய முழு விவரங்களையும் ஒவ்வொரு கட்சியின் பலம் மற்றும் பலவீனங்களையும் அலச போகிறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கடைசியாக ஓட்டு எண்ணிக்கையை தான் பார்க்க போகிறோம். ஓட்டு எண்ணிக்கை பார்த்து ரிசல்ட் வருவதற்கு முன்பு ஒரு ரகசிய கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம். அது எப்படி இருக்க போகுது என்பதை பார்ப்போம். திமுக தனது ஆட்சியை தக்க வைக்க போராடுகிறது. அதிமுக மீண்டும் இழந்த செல்வாக்க மீட்க துடிக்கிறது. சீமானின் நாம் தமிழர் கட்சி தனித்த பாதையில் பயணிக்கிறது. ஆனால் இவை அனைத்திற்கும் நடுவே தாவேகா என்ற ஒரு புதிய சக்தி தமிழக அரசியலின் சமன்பாட்டையே மாற்றியமைத்திருக்கிறது. இப்போது வெளிவந்துள்ள இந்த உத்தேச கருத்து கணிப்பு முடிவுகள் விரிவாக பார்ப்போம். டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம் 96+ இடங்களை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு சொல்லுது. டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம் 74+ இடங்களை பிடிக்கும்னு சொல்லப்படுது. ஏடிஎம்கே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 62+ இடங்களை பிடிக்கும்னு சொல்லப்படுது. அதே போல நாம் தமிழர் கட்சியும் 2 இடங்களையும் பிடிக்கும் என சொல்லப்படுது. இந்த எண்கள் சொல்வது என்ன? தமிழகத்தில் சிங்கிள் லார்ட்ஸ் பார்ட்டி ஆக விஜய் உருவெடுக்க போகிறாரா என்பதை தான் இந்த ரிப்போர்ட் காட்டுது. டிவிகேவின் 96+ விஸ்வரூப இடங்கள் என்னென்ன சாத்தியம்? முதலில் அரசியலுக்கு வந்த உடனே 96 இடங்களை விஜய் எப்படி பிடிக்க முடியும் என்ற கேள்வி எழுகிறது. மாற்றத்தை விரும்பும் இளைஞர்கள், தமிழகத்தில் நீண்ட காலமாக நிலவி வரும் இரு கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் தேடுகிறாங்க. இரண்டாவது, வாக்கு வங்கி மாற்றம். ரஜினி அரசியலுக்கு வராதது, விஜயகாந்தின் வெற்றிடம் ஆகியவற்றை விஜய் சரியாக நிரப்புகிறார். பெண் வாக்காளர். மூன்றாவது, பெண் வாக்காளர்கள். விஜயின் ரசிகர் மன்றம் என்பது குடும்பங்கள் வரை வேரூன்றியது. இது அவருக்கு பெரிய பலத்தை சேர்க்குது. 96 இடங்கள் என்பது ஆட்சியை பிடிக்க தேவையான 110 இடங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. ஒருவேளை இது உண்மையானால் தமிழக அரசியலில் திராவிட கட்சிகளின் 50 ஆண்டு கால ஆதிக்கம் முடிவுக்கு வரும். டிஎம்கேவின் சறுக்கல் 74+ இடங்கள் ஏன்? ஆளுங்கட்சியான திமுக 74 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என்று இந்த கணிப்புகள் சொல்லப்படுது. இதற்கான காரணங்கள் என்னவாயிருக்கும்? ஆட்சிக்கு எதிரான மனநிலை, 5 ஆண்டு கால ஆட்சியில் மக்கள் சந்திக்கும் சிறு சிறு அதிருப்திகள், வாரிசு அரசியல் விமர்சனங்கள், உதயநிதி ஸ்டாலின் முன்னெடுப்புகளை எதிர்க்கட்சிகள் விமர்சிப்பது. மூன்றாவது, கூட்டணி சிக்கல். டிவிகேவின் வருகையால் கூட்டணியில் உள்ள கட்சிகள் பேரம் பேச தொடங்குவது அல்லது அணி மாறுவது. 74+ இடங்கள் என்பது திமுகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணி. அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமென்றால் தங்கள் வியூகத்தை மாற்றியாக வேண்டும். ஏடிஎம்கேவின் நிலைப்பாடு 62+ இடங்கள். எதிர்க்கட்சியான அதிமுக 62 இடங்களில் வெற்றி பெறும் என தெரிகிறது. இதற்கு காரணம் பிளவுபட்ட வாக்குகள். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஓபிஎஸ் பிரிந்து டிஎம்கேவில் சென்றது ஒரு முக்கிய காரணமாக சொல்லப்படுது. விஜயின் தாக்கம். அதிமுகவின் பாரம்பரிய வாக்குகளில் ஒரு பகுதியை விஜய் தட்டி பறிக்க வாய்ப்புள்ளதாக இந்த ரிப்போர்ட் கூறுது. நாம் தமிழர் மற்றும் பிற கட்சிகள். சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு 2+ இடங்கள் மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் அவர்கள் கடந்த தேர்தலில் வாக்குகளை கணிசமாக உயர்த்தியுள்ளனர். ஒருவேளை அவர்களின் வாக்கு சதவீதம் கூடினாலும் தொகுதிகளை வெல்வதில் சிரமம் இருக்கலாம். அதேபோல் பிஜேபியின் தாக்கம் இந்த ரகசிய கணிப்பில் பெரிய அளவில் பிரதிபலிக்கவில்லை. 2026இல் அமைய போவது கூட்டாட்சியா? இந்த எண்களை கூட்டி பார்த்தா எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை 118 இடங்கள் கிடைக்கவில்லை. டிவிகே 96, டிஎம்கே 74. தமிழகத்தில் முதல் முறையா ஒரு கூட்டணி ஆட்சி அல்லது தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்புள்ளதை இது காட்டுகிறது. விஜய் யாரிடம் ஆதரவு கேட்பார் அல்லது அவரை யார் ஆதரிப்பார்கள்? இதுதான் 2026இன் மிகப்பெரிய கேள்வி. இந்த கருத்து கணிப்பு என்பது ஒரு ஆரம்ப கட்ட யூகமே. அரசியல் என்பது ஒரு வாரத்தில் கூட மாற்றக்கூடியது. ஆனால் மக்கள் மாற்றத்தை நோக்கி நகர தயாராகிவிட்டார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விஜய் உண்மையிலேயே 90க்கும் மேற்பட்ட இடங்களை வெல்வாரா அல்லது திமுக மீண்டும் கோட்டையை பிடிக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.